சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட 35 மாவட்டங்களில் பகல் 1 மணி வரைக்கும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போதைய அடுத்த 3 மணி நேரத்திற்கான முன்னெச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் போன்ற 35 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் பரவலாக மழை என்பது பதிவாகி வருகிறது. விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி விவரம் என்ன? தேவப்பிரியன், இந்திய வானிலை ஆய்வு மையம் அடுத்த 3 மணி நேரத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதில் தமிழ்நாட்டில் 35 மாவட்டத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் சற்று கனமழை இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பும் கிடைத்திருக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் புகைப்படம் ரேடார் இமேஜ் மூலமாக தான் அடுத்த 3 மணி நேரத்திற்கான வானிலை மாற்றத்தை கணிக்க முடியும். அந்த வானிலை மாற்றத்தில் அடுத்த 3 மணி நேரம் தமிழ்நாடு நிலப்பரப்பை நோக்கி தொடர்ந்து மேக குவியல்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ரேடார் புகைப்படம் உணர்த்துகிறது. அந்த மேக குவியல்கள் அதிக ஈரப்பதத்துடன் கூடிய ஒரு மேக கூட்டமாகத்தான் நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்றதையும் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய இமேஜிலிருந்து நம்மளால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மேக கூட்டங்கள் அதிகப்படியான நீர் குமிழை சுமர்ந்து நிலப்பரப்பை நோக்கி வரக்கூடிய மேகக்கூட்டங்கள். அது கொஞ்சம் அடர்த்தியாக இருப்பதன் காரணமாகத்தான் அடுத்த 3 மணி நேரத்திற்கும் தமிழ்நாட்டில் பரவலாக 35 மாவட்டத்திற்கு மழை இருக்கும் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதனுடைய ஸ்பேஸே அந்த மேக குவியல்கள் வரக்கூடிய அந்த நீளம் அப்படின்றது 25 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கிறது இந்த பரப்பளவே. அதனால பரவலாக நிலப்பரப்பை நோக்கி தொடர்ந்து அந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நீர்க்குமிழுடன் கூடிய மேகக்கூட்டங்களை தொடர்ந்து நிலப்பரப்பை நோக்கி நகர்த்திக்கிட்டே இருக்கு. அதன் காரணமாக அடுத்த 3 மணி நேரம் இந்த ஒரு ஸ்பெல் முடிந்த உடனே அடுத்த ஸ்பெல்லும் ஒரு 1 hour கேப் விட்டு திருப்பி அடுத்த ஸ்பெல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம இணையதள வரைகலம் மூலமாக எப்படி இருக்கிறது இந்த மேக குவியல்கள் எப்படி நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். தற்பொழுது மன்னார் வளைகுடாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து சென்று கொண்டே இருக்கிறது. இது நிலப்பரப்பில் தொடர்ந்து மோதுவதன் காரணமாக, இந்த 2 நிலப்பரப்பில் இருப்பதன் காரணமாக இதுக்கு அதிகப்படியான காற்று வருவதற்கு வாய்ப்பில்லை. 2 புறங்களிலிருந்து மட்டும்தான் காற்று அதற்கு வர வேண்டும். அதனால் தொடர்ந்து அது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வரும் பொழுது அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ளாக வலு குறையும், குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது வலு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் வலு குறைந்தாலும் அது உருவாக்கி இருக்கக்கூடிய, தற்பொழுது வரை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய மேக கூட்டங்கள் தொடர்ந்து டெல்டா மாவட்ட பகுதிகள், தமிழ்நாடு, வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு கடலோர மாவட்ட பகுதிகளுக்கு மேக குவியல்களை அனுப்பி கொண்டே தான் இருக்கும் என்பதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய புகைப்படத்திலிருந்தும் தனியார் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய வரைகளையும் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. தற்பொழுது மேக குவியல்கள் எந்த அளவிற்கு கடலோர பகுதிகளுக்கு மழையை கொடுத்து விட்டு உள் மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறது அப்படின்றதையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து இது மதுரை சுற்றி இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், ராமேஸ்வரம், ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்கும். அடுத்த 3 மணி நேரத்திற்கும் இது தொடரும் என்பதை தான் இந்திய வானிலை ஆய்வு மையமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சடையாண்டி. தொடர்ந்து மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு